தென்பெண்ணை ஆறு நமது சொர்க்கம்னு கூறிட்டு ஆற்றுல குதிச்சு மாயமான சிறுவன் கடைசியா எடுத்த ரீல்ஸ் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கடலூர் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த 18 வயது சிறுவன் வேலன் தன்னோட நண்பர்களோட கண்டரக்கோட்டை தென்பெண்ணை ஆற்றுக்கு போயிருக்காரு. தென்பெண்ணையின் பெருமையை பேசியவாறே ஆற்றுக்குள்ள குதிச்ச அவரு எதிர்பாராத விதமா ஆற்று நீரில் அடுத்து செல்லப்பட்டிருக்காரு. மாயமான வேலனை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 5 நாட்களா தேடிட்டு வந்த நிலையில இன்னும் கிடைக்கல என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்த வந்து பார்க்கணும், அவ்வளோ சூப்பரான இந்த இடமே. அவ்வளோ பசங்க வந்து குளிச்சுக்கின்னு யாராவது என்ஜாய் பண்ணுங்க, லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பரான இடம் தான் இந்த பொன்னியாறு. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா கண்டரக்கோட்டை பக்கத்தில் பாலம் எல்லா பக்கத்தில் வழிக்கு அந்த பக்கம் வரலாம். பொன்னியாறுன்னு சொல்லுவாங்க. பொன்னியாறு லொக்கேஷனில் போட்டாலே உங்களுக்கு பொன்னியாறுன்னு காட்டும். அவ்வளோ அதிகமான இடம். இந்த இடத்துல வந்து ஒரு பாலத்துக்கு அங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க, ஃபிஷ் பண்ணுவாங்க. அது இந்த இடம் சூப்பராக இருக்கும். இந்த இடமே எங்களுக்கு சொல்லுங்க. நெல்லை திருக்குறுங்குடி நம்பி ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கிலிருந்து ஒருத்தர் நூலிழையில உயிர் தப்பும் அதிர்ச்சிகர காட்சிகள் வெளியாகிருக்கு. அவர் தப்பிய அடுத்த சில நொடிகள்ல அவர் நின்றிருந்த பாறை பகுதி முழுவதும் மூழ்கி வெள்ளம் கரை புரண்டு ஓடிச்சு. அந்த காட்சிகளை பார்த்து